வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். செந்தில் பாலாஜிக்கு இறுதி எச்சரிக்கை கொடுத்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக சிறையில் இருக்கக்கூடிய அளவிற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பி சேஃபாக அனைத்துமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக போகணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு அவ்வப்போது இறுதி எச்சரிக்கைகளும் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. என்ன இறுதி எச்சரிக்கை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிக முக்கியம். செந்தில் பாலாஜி திமுக இருக்கும்போது எவ்வளவு பெரிய கோட்டையாக இது வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்பயும் சொல்கிறேன், திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர் யாருன்னா செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜி முக்கியமா, உதயநிதி முக்கியமா, திமுக எதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உதயநிதி தான் செலக்ட் பண்ணோம். அந்த அளவிற்கு செந்தில் பாலாஜி ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான நபராக பார்த்தீங்கன்னா இருந்தவர். இந்த ஒரு சூழ்நிலையிலே அது அனைத்துமே பார்த்தீங்கன்னா மாற்றக்கூடிய லெவலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறி போய் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. செந்தில் பாலாஜிக்கு சம்டைம்ஸ் வார்னிங் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தள்ளப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, எதற்காக வார்னிங்கை கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக செந்தில் பாலாஜி ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான நபர். கட்சிக்கு களங்கம் விளைவிக்காத ஒரு மிக முக்கியமான ஒரு நபராக பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக பார்த்தீங்கன்னா திகழ்கிறார் திமுகவிற்கு என்று. அப்போ திமுகவிற்கு என்று திகழ்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவ்வளோ சீக்கிரத்தில் செந்தில் பாலாஜியை விட்டுறக்கூடாது, விட்டுறவும் முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எப்போது வேண்டுமானாலும் செந்தில் பாலாஜிக்கு இறுதி எச்சரிக்கைகள் கொடுக்கப்படலாம் தமிழக முதலமைச்சரின் சார்பில் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதற்கு காரணங்களை பல்வேறு விதமான காரணங்களை அடுக்கடுக்காக அடுக்கி இருக்கிறார்கள் திமுகவினரும் அதிமுகவினரும். உண்மையாகத்தான் சொல்லணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இல்லாத திமுக குப்பைக்கு சமமாகத்தான் கொங்கு மண்டலத்தில் இருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்கு பெருசாக செல்வாக்கே இல்லாமல் போயிடுச்சு, சுத்தமாக செல்வாக்கே இல்லாமல் போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே அதை பற்றி அவங்க கொஞ்சம் டெசிஷன் எடுப்பாங்க நம்புகிறேன். நன்றி.